இன்னைக்கு கரிகாலன் பண்ண மாதிரி அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா அவன் இன்னைக்கு வானதிக்காக பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேய் கரிகாலா, என் லவ்வ டிஸ்டர்ப் பண்றதே நீ வேலையா வச்சிருக்கடா. அண்ணா, அருள் அண்ணா, ஏய் வா அண்ணா, உட்கார் உட்கார். அருள் அண்ணா. இரு, இரு. என்னடா சொல்றேன் இரு. என்னாச்சு? ஆ, அண்ணே, ஆ, உன்னை கூப்பிடுறாங்க. ஆ, சரி நீ போ, நான் வரேன். பூஜை பண்ணணுமா அண்ணே? உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா. சரி நீ போ, நான் வரேன்னு சொல்றேன்ல. ஏன் இப்பவே வந்தா என்ன? இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கையில நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வா. நீ என்ன பண்றியோ எனக்கு தெரியல. ஏண்டா அப்ப என்னமோ நான் பயப்படுவேன்னு சொன்ன, இப்ப நீ எதுக்குடா பயந்துட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அதுக்கு தானே பூஜை பண்ண வந்திருக்கோம். ஆமா, இப்போ என் கூட உன்னை வச்சு உன் தங்கச்சி பார்த்தா என்னடா பிரச்சனை? ஆ, அது நீ அப்ப சொன்னல, அந்த மரியாதை தான். காதலுக்கு மரியாதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கையலுக்கு மரியாதையா? ஆம்பளைங்க புத்தியே இதுதான். ஏய், என்ன ஆம்பளைங்க புத்தி? காதலிக்கும் போது யார பத்தியும் கவலைப்படாம காதலிக்கிற பொண்ணோட கைய புடிச்சுக்கிட்டே திரிவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கைய புடிச்சாலும் தூரமா ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, கரெக்டா தான் இருக்கு. கல்யாணமே இன்னும் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுதான் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீ இப்படி நடந்துக்கிறியடா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்குவோம் தான். ம், சரி சரி, இந்நேரம் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறல? இரு இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ம்.